8 ones are 8. டேபிள்ஸ் மனப்பாட பண்ணுறது மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? 5 டேபிள்ஸ் வரைக்கும் ஈஸியாக தான் இருக்குது. 6 7லாம் 8 4s 8 யார் அடிச்சது? நான் தான் அடிச்சேன். நான் தானா? நான் தான் அடிச்சேன். பொண்ணு என்ன கை பேசுது? நான் பேசுறதுலாம் இருக்கட்டும், ஒரு 8 டேபிள்ஸ் கூட உனக்கு தெரியல. என்ன தூக்க வேண்டி கிடக்கு? அட போப்பா, 5 டேபிள்ஸ் வரையும் ஈஸியாக தான் இருக்குது. இந்த 6 டேபிள்ஸ்லேருந்து 9 டேபிள்ஸ் வரையும் மனப்பாடம் பண்ணேன். நான் படுற கஷ்டம் இருக்கு. ஐயோ, இதான் உன் பிரச்சனையா? இதுக்கு என்கிட்ட ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்கு. ட்ரிக்கா? என்ன ட்ரிக்கு? என்ன இது கை ஃபுல்லாக நம்பர்ஸாக இருக்கு? இந்த நம்பர்ஸை வச்சு தான் என்னால் 6 டேபிள்ஸ்லேருந்து 10 டேபிள்ஸ் வரைக்கும் ஈஸியாக சொல்லித்தர முடியும். இந்த நம்பர்ஸை வச்சா? சரி, 6 × 8 எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது 6 × 8. ஸோ 6ஐயும் 8ஐயும் ஒன்றா முட்டுறோம். இப்படி 2 விரலையும் முட்டினதுக்கப்புறம் அந்த முட்டின 2 விரலுக்கு மேலே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 2 3 4. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 விரல் இருக்குது. ரைட் ஹேண்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 2. ஸோ 4 × 2. ஸோ 4 × 2 = 8. இப்போது இந்த முட்டின 2 விரலையும் சேர்த்து கீழே எவ்வளோ விரல் இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 2 3 4. இந்த 4 விரலை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 × 10 = 40. 40 ப்ளஸ் மேலே இருக்கிற 8. 40 + 8 = 48. 6 × 8 = 48. ஆன்சர் கிடைச்சிருச்சா? சூப்பர்ப்பா, இவ்வளோ ஈஸியாக இருக்குது. சரி, அப்போது 7 × 9 எவ்வளோன்னு சொல்லு. ஸோ 7ஐயும் 9ஐயும் ஒன்று சேர்க்குறோம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் முட்டின 2 விரலுக்கு மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எவ்வளோ விரல் இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த பக்கம் 3 விரல் இருக்குது, இந்த பக்கம் 1 விரல் இருக்குது. ஸோ 3 × 1 = 3. இப்போது முட்டின விரலையும் சேர்த்து கீழே எவ்வளோ விரல் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6. அதை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 6 × 10 = 60. இந்த 60 கூட மேலே இருக்கிற 3ஐ ஆட் பண்ண போகிறோம். 60 + 3 = 63. 7 × 9 = 63. ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ட்ரை பண்ணலாம்? 8 × 7. 8 7 ஒன்று சேர்க்குறேன். ஒன்று சேர்த்த விரலுக்கு மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 2 × 3 = 6. சூப்பர். இப்போது இந்த ஒன்று சேர்த்த நம்பரையும் சேர்த்து கீழே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. இதை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 × 10 = 50. 50 ப்ளஸ் மேலே கிடைச்ச 6. ஸோ 56. 8 × 7 = 56. சூப்பர் ஐடியா இது. இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பரா? என்ன சூப்பரு? இந்தா வாங்கிக்க. இப்போ நம்ம பார்த்த மெத்தடு 6லேருந்து 10 வரையும் இருக்கிற எந்த நம்பருக்கு வேணாலும் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் 10க்கு மேலேயும் 6க்கு கீழே இருக்கிற எந்த நம்பருக்கும் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை.